ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் கிராமம். 25 நாட்களில் ஆங்கிலம் நம்ம டே 11ல் இருக்கிறோம். இப்போ இந்த லெசனில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஷால் அப்படின்ற ஒரு மாடல் வேர்ப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டே டு டே கான்வர்சேஷனில் ரொம்பவே அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு மாடல் வேர்ப். அதை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும், அதை எந்தெந்த கான்டெக்ட்ஸ்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம A to Z இந்த லெசனில் கற்றுக்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஓல்டு இங்கிலீஷில், பழைய இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் டென்சஸில் ஐ வி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா வில்லுக்கு பதிலாக ஷால் பயன்படுத்தினாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ ஷால் டூ திஸ் அப்படின்னா நான் இதை செய்வேன். வி ஷால் டூ திஸ் அப்படின்னா நாங்கள் இதை செய்வோம். பாருங்கள், இப்போ ஐக்கும் விக்கு மட்டும் ஷால் பயன்படுத்தியிருக்கிறாங்க. மற்றபடி செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரலுக்குலாம் பார்த்தீங்கன்னா வில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ யூ வில் டூ திஸ் அப்படின்னா நீ இதை செய்வாய். He will do this, அவன் இதை செய்வான். She will do this, அவள் இதை செய்வாள். It will do this, அது இதை செய்யும். They will do this, அவர்கள் இதை செய்வார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஐக்கும் விக்கும் ஷால் பயன்படுத்தினாங்க. ஓகே, யூ, ஹீ, ஷீ, இட், தே. செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனுக்கெலாம் will பயன்படுத்தினாங்க. இது பழைய இங்கிலீஷ். ஆனால் மாடர்ன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸோ ஐலேருந்து ஆரம்பித்து தே வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் எல்லாத்துக்குமே இப்போ வந்து நம்ம வில் தான் பயன்படுத்துகிறோம். ஷால் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துறது கிடையாது. அப்படின்னா ஐ வில் டூ திஸ், வி வில் டூ திஸ், யூ வில் டூ திஸ், ஹீ வில் டூ திஸ், ஷீ வில் டூ திஸ், இட் வில் டூ திஸ், தே வில் டூ திஸ். இன்னொரு விஷயம் நம்ம வந்து நோட் பண்ணணும். என்னது அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஐ ஷால் நெவர் ஃபர்கெட் திஸ் டே அப்படின்னா நான் இன்றைய நாளை ஒருபோது மறக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ் டே அப்படின்னாலும் நான் இன்றைய நாளை ஒருபோது மறக்க மாட்டேன். ரெண்டுத்துக்கும் மீனிங் சேம் தான். அதே போல் இங்கே பாருங்கள், ஐ ஷால் see you tomorrow அப்படின்னா நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். ஐ வில் see you tomorrow அப்படின்னாலும் நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். ஸோ ரெண்டுத்துக்கு மீனிங் சேம் தான். ஆனால் ஷால் பயன்படுத்தும் போது அது கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும், பட் லெஸ் காமன். ஓகே, இந்த ஷால் பயன்படுத்துறது ரொம்பவே காமனான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வில் பயன்படுத்துறது லெஸ் ஃபார்மல், அதாவது கொஞ்சம் இன்ஃபார்மலாக இருக்கும், பட் மோர் காமன். வில் பயன்படுத்துறது ரொம்பவே காமனாக இருக்கும். ஸோ அதுதான் வித்தியாசம். ஓகே, ஷால் வந்து ரொம்ப ஃபார்மலான அக்கேஷனில் பயன்படுத்துவோம். வில்ன்றது கொஞ்சம் லெஸ் ஃபார்மலான அக்கேஷன், இன்ஃபார்மல் அக்கேஷன்ஸ்லாம் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஷால் என்னது அப்படின்னா ஷாண்ட். ஓகே, ஷாண்ட். ஸோ ஷாண்ட், ஷால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஷால். ஓகே, ஷால். ஷாலுக்கு பக்கத்தில் ஒரு நாட் போட்டால் அது நெகட்டிவ் ஃபார்மாக மாறிடும். இந்த ஷல் நாட்டோடைய கன்ட்ராக்ஷன் சுருக்கம் தான் ஷாண்ட், ஷாண்ட். பட் we don't often use the negative form. பொதுவாகவே இந்த ஷாண்ட் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் வந்து நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துகிறதே கிடையாது. இருந்தாலும் ஒரு சென்டென்ஸில் நான் போட்டிருக்கேங்க பாருங்கள், நான் இன்னைக்கு நைட்டு வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்றத ஐ ஷான்ட் பி ஹோம் டுநைட். ஐ ஷான்ட் பி ஹோம் டுநைட் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னா போல ஷாலுடைய நெகட்டிவ் ஃபார்ம் ஷான்ட், அதை நம்ம பெரும்பாலும் சென்டென்சஸில் பயன்படுத்துறது கிடையாது. அடுத்தது பாருங்கள், ஷால் எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஷால் எங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா பல பள்ளிகளுக்கு போகும்போது அங்கே ஸ்கூல்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னது அப்படின்னா, இப்போ நான் உள்ளே வரலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறதுக்கு ஷால் ஐ கம் இன் அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் நான் தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஷால் ஐ ட்ரிங்க் சம் வாட்டர் அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் நான் ரெஸ்ட் ரூம் போகலாமா அப்படின்றதுக்கு ஷால் ஐ கோ டு த ரெஸ்ட் ரூம் அப்படின்னு கேட்பாங்க. இது முற்றிலும் தவறு. ஓகே, நம்ம பெர்மிஷன் கேட்குறதுக்கு ஒருபோதும் ஷால் பயன்படுத்தவே கூடாது. அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன், we don't use shall to ask permission. ஸோ பெர்மிஷன் கேட்குறதுக்கு வந்து நம்ம வந்து ஷால் பயன்படுத்தவே கூடாது. அப்போ என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா, ஓகே, ஸோ மே தான் பயன்படுத்தணும். ஓகே, மே அல்லது கேன் பயன்படுத்தலாம். ஸோ கொஞ்சம் ஃபார்மலாக சொல்லணும் அப்படின்னா மே பயன்படுத்தலாம். ஸோ மே ஐ கம் இன். ஓகே, ஸோ மே ஐ ஹாவ் சம் வாட்டர், மே ஐ ட்ரிங்க் சம் வாட்டர். அப்படி இல்லைன்னா மே ஐ கோ டு த ரெஸ்ட் ரூம். அப்போ ஷால் பெர்மிஷன் கேட்குறதுக்கு பயன்படுத்துறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். நம்ம ஷால் ஒருபோதும் பெர்மிஷன் கேட்க பயன்படுத்த மாட்டோம். ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். அடுத்ததாக ஷால் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஷால் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு 7 கான்டெக்ட்ஸ் கொடுக்க போகிறேன். we use shall with I and we in questions. ஓகே, ஸோ ஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அண்ட் வி, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் கூட ப்ளூரல் கூட கொஸ்டின்ஸில் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ கொஸ்டின்ஸ் அப்படின்னும் போது அது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸாக இருக்கலாம், அல்லது WH கொஸ்டின்ஸாக இருக்கலாம். ஸோ முதல்ல மேக்கிங் ஆஃபர்ஸ்.
ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது நம்மளோட உதவியாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு அதை நம்ம கொடுக்க முன் வரும்போது. ஸோ when we volunteer to do something for someone, நம்ம வந்து shall பயன்படுத்தலாம். அது எப்படி நம்ம பயன்படுத்துவோம்னா shall I அப்படின்னு தொடங்குவோம், அப்படி இல்லைன்னா shall we அப்படின்னு தொடங்குவோம். இப்போ இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு டீ கொண்டு வரட்டுமா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா we are offering tea. ஓகே, we are offering tea to someone. அப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டீ கொண்டு வரட்டுமா அப்படின்றது எப்படி கேட்பேன். நான் ஏற்கனவே சொன்னேன் shall I அப்படின்னு தொடங்கணும் அல்லது shall we அப்படின்னு தொடங்கணும்னு சொன்னேன். அப்போ shall I get you a cup of tea, shall I get you a cup of tea அப்படின்னா நான் உங்களுக்கு டீ கொண்டு வரட்டுமா. இது கேட்குறதுக்கு பெர்மிஷன் போல் இருக்கும், ஆனால் பெர்மிஷன் கிடையாது ஆக்சுவலி. ஸோ we are coming forward to offer something to someone. ஸோ இதுதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. அடுத்தது பாருங்கள், நான் ஜன்னலை திறக்கவா, நான் ஜன்னலை திறக்கட்டுமா அப்படின்னு கேட்போம். ஸோ இதுக்கும் ஆஃபரிங்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து வேர்க்குது, உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப வேர்க்குது. அப்போ நீங்கள் வந்து முன் வரீங்க. எதுக்காக முன் வரீங்க? ஸோ ஜன்னலை திறந்து வச்சா அவங்களுக்கு கொஞ்சம் காற்று கிடைக்கும், ஸோ வேர்வை வந்து கொஞ்சம் அடங்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட கேட்குறீங்க, நான் ஜன்னலை திறக்கட்டுமா. ஆக்சுவலி என்னென்னா shall I open the window for you, உங்களுக்காக நான் விண்டோ ஓப்பன் பண்ணட்டுமா. ஸோ அதுதான் we are coming forward to offer our help. அப்போ பாருங்கள், shall I open the window, shall I open the window அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் ஜன்னலை மூடட்டுமா, ஜன்னலை மூடட்டுமா. வின்டர் சீசனில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ஜன்னலை மூடட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க அவங்கள்ட்ட. ஏன்னா ஜன்னலை மூடினா கொஞ்சம் குளிர் அடங்கும் இல்லையா. ஸோ அதனால் அப்போ நான் ஜன்னலை மூடட்டுமா. ஸோ யூ ஆர் ஆஃபரிங் யுவர் ஹெல்ப், அவ்வளோதான். ஓகே, அப்போ shall I close the window, shall I close the window அப்படின்னு கேட்கலாம். அடுத்த பாருங்கள், நான் உங்களை வீட்டுக்கு அழைத்து செல்லவா. ஸோ நான் வீட்டுக்கு உங்களை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போய் விட்டுட்டா அப்படின்னு கேட்போம் இல்லையா. shall I drive you home, shall I drive you home அப்படின்னா உங்களுக்கு நான் வீட்டு வரைக்கும் ட்ராப் கொடுக்கட்டுமா காரில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள், நான் உங்கள் பையை தூக்கிட்டு வரட்டுமா, நான் உங்களோட பேக்கை தூக்கிட்டு வரட்டுமா. ஸோ ஒருத்தவங்க தூக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அல்லது பேக் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ யூ ஆர் ஆஃபரிங் யுவர் ஹெல்ப். ஓகே, shall I carry your bag, shall I carry your bag அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா. அது எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவீங்க. ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்லி ஸோ when we make offers, okay, we can use shall. Okay, we can use shall. ஸோ இரண்டாவது பார்த்தீங்கன்னா மேக்கிங் சஜஷன்ஸ். ஓகே, மேக்கிங் சஜஷன்ஸ். நாம் மற்றவங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா shall பயன்படுத்தலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா shall I அப்படின்னு தொடங்குவோம் அல்லது shall we அப்படின்னு தொடங்குவோம். ஓகே, ஸோ இதுக்கு ஒன்ஸ் அகெயின் கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் போல் இருக்கும். ஆக்சுவலி we are making suggestions. ஓகே, மற்றவங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்குறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு வாக் போகலாமா, சஜஷன் கொடுக்குறீங்க. ஆக்சுவலி நம்ம ஒரு வாக் போகலாமா, shall we go for a walk, shall we go for a walk அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நம்ம வெளியில் போகலாமா, இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நம்ம வெளியில் போகலாமா. shall we go out for dinner tonight, shall we go out for dinner tonight. ஓகே, இன்றைக்கி டின்னருக்கு நம்ம வெளியில் போகலாமா. வீட்டுக்கு நம்ம ஒரு கேப் புக் பண்ணலாமா, shall we book a cab home, shall we book a cab home. ஓகே, வீட்டுக்கு நம்ம வந்து ஒரு கேப் புக் பண்ணலாமா, டாக்ஸி புக் பண்ணலாமா. ஓகே, ஒன்ஸ் அகெயின் சஜஷன் கொடுக்குறீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சஜஷன் கொடுக்குறீங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை இன்வைட் பண்ணலாமா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக. ஓகே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை இன்வைட் பண்ணலாமா, எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், shall we invite our neighbors, shall we invite our neighbors. பார்த்தீங்கன்னா சஜஷன் கொடுக்குறீங்க ஒன்ஸ் அகெயின். ஓகே, அடுத்தது புதுசாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலாமா, புதுசாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலாமா. shall we buy a new washing machine, shall we buy a new washing machine அப்படின்னு கேட்கலாம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, நாம் ஒரு பிக்னிக் போகலாமா, நம்ம ஒரு பிக்னிக் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுக்குறீங்க. இது எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்வீங்க. இதுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். இப்போ நம்பர் 3, ஆஸ்கிங் ஃபார் சஜஷன்ஸ். ஸோ மற்றவங்கள்ட்ட சஜஷன் கேட்குறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷால் பயன்படுத்தலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டென்சஸை வந்து shall I அப்படின்னு தொடங்கலாம் அல்லது shall we அப்படின்னு தொடங்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் shall I, வாட் ஷால் வி இப்படிலாம் தொடங்கலாம். இப்போ வாட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். வேர் ஷால் ஐ, வேர் ஷால் வி, ஹவு ஷால் ஐ, ஹவு ஷால் வி, when shall I,
when shall we. ஸோ இப்படிலாம் பார்த்தீங்கன்னா WHO நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸில் நம்ம இந்த ஷால் பயன்படுத்துகிறோம், ப்ளஸ் ஐ வி என்ற 2 ப்ரோனவுன்ஸ் கூட நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் அவருக்கு திரும்பவும் நாளைக்கு கால் பண்ணட்டுமா, நான் அவருக்கு திரும்பவும் கால் பண்ணட்டுமா, சஜஷன் கேட்குறீங்க. ஓகே, சஜஷன் கேட்குறீங்க நாளைக்கு. ஸோ ஷால் ஐ கால் him again tomorrow, ஷால் ஐ கால் him again tomorrow, நாளைக்கு அவருக்கு நான் திரும்பவும் கால் பண்ணட்டுமா, உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் சஜஷன் கேட்குறீங்க. லஞ்சுக்கு பிரியாணி வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்போம். லஞ்சுக்கு பிரியாணி வாங்கிட்டு வரட்டுமா, சஜஷன் கேட்குறீங்க. ஓகே, சஜஷன் கேட்குறீங்க. ஷால் ஐ கெட் சம் பிரியாணி ஃபார் லஞ்ச், ஷால் ஐ கெட் சம் பிரியாணி ஃபார் லஞ்ச், லஞ்சுக்கு நான் பிரியாணி வாங்கிட்டு வரட்டுமா. இந்த வீக்கெண்டில் நம்ம என்ன செய்யலாம், இந்த வீக்கெண்டில் நம்ம என்ன செய்யலாம், சஜஷன் கேட்குறீங்க. வாட் ஷால் வி டூ திஸ் வீக்கெண்ட், வாட் ஷால் வி டூ திஸ் வீக்கெண்ட். ஸோ இந்த வீக்கெண்டில் நம்ம என்ன பண்ணலாம். ஓகே, பிக்னிக்கு நம்ம எங்கே போகலாம், சஜஷன் கேட்குறீங்க. ஸோ பிக்னிக் போகணுன்ட்டு முடிவு பண்ணிட்டீங்க, பிக்னிக்கு நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சஜஷன் கேட்குறீங்க. வேர் ஷால் வி கோ ஃபார் த பிக்னிக், நீங்கள் ஏற்கனவே பிக்னிக் போகணுன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா வேர் ஷால் வி கோ ஃபார் த பிக்னிக், பிக்னிக் நம்ம எங்கே போகலாம். டின்னருக்கு நம்ம என்ன சாப்பிட்லாம், டின்னருக்கு நம்ம என்ன சாப்பிட்லாம், சஜஷன் கேட்குறீங்க. வாட் ஷால் வி ஹாவ் ஃபார் டின்னர், வாட் ஷால் வி ஹாவ் ஃபார் டின்னர், டின்னருக்கு நம்ம என்ன சாப்பிட்லாம். ஓகே, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, நான் இதை எப்படி சமாளிப்பது, நான் இதை எப்படி சமாளிப்பது. இந்த இடத்துல சமாளிக்கிறதுக்கு நம்ம 2 விதமான வேர்ப் பயன்படுத்தலாம். ஒன்று மேனேஜ் பயன்படுத்தலாம். ஸோ மேனேஜ், அப்படி இல்லைன்னா டீல். ஓகே, டீல். இப்போ டீல் பயன்படுத்தும் போது ஸோ வி யூஸ் வித். ஓகே, வித் பயன்படுத்துவோம். ஓகே, ஸோ வி டீல் வித் சம்திங், வி டீல் வித் சம்திங். அப்போ நான் இதை எப்படி சமாளிப்பது, இதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்வீங்க. இதுக்கான ஆன்சரையும் கீழே நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். அடுத்தது நம்பர் 4, ஆஸ்கிங் ஃபார் அட்வைஸ் ஆர் ஒப்பீனியன். மற்றவங்களுடைய அட்வைஸ் அல்லது ஒப்பீனியன் கேட்குறதுக்கு நம்ம ஷால் பயன்படுத்தலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாலை அப்படின்னு சென்டென்ஸை தொடங்குவோம், அப்படி இல்லைன்னா ஷால் வி அப்படின்னு தொடங்குவோம். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் போல் இருக்கும். அப்படி இல்லைன்னா வாட் ஷால் ஐ அல்லது வாட் ஷால் வி. ஸோ இந்த WH வேர்ட்ஸ்லாம் மாற்றலாம். ஓகே, ஹவு ஷால் ஐ அல்லது ஹவு ஷால் வி, வேர் ஷால் ஐ அல்லது வேர் ஷால் வி. ஸோ இப்படிலாம் மாறும். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நாம் எப்போது கிளம்பலாம். ஓகே, நம்ம எப்போ கிளம்பலாம், மற்றவங்களுடைய ஒப்பீனியன் கேட்குறீங்க. நாம் எப்போ கிளம்பலாம். when shall we leave, when shall we leave. ஓகே, நம்ம எப்போ கிளம்பலாம், மற்றவங்களுடைய ஒப்பீனியன் கேட்குறீங்க. ஓகே, நான் எப்போது வரணும், நான் எப்போது வரணும் அல்லது நான் எப்போ வர்றது அப்படின்னு கேட்போம். ஸோ மற்றவங்களுடைய அட்வைஸ் அல்லது ஒப்பீனியன் கேட்குறீங்க. வாட் டைம் ஷால் ஐ கம், வாட் டைம் ஷால் ஐ கம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்போம், அல்லது நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய வேண்டும். ஒன்ஸ் அகெயின் மற்றவங்களுடைய அட்வைஸ் கேட்குறீங்க. ஓகே, அப்போ வாட் ஷால் ஐ டூ, வாட் ஷால் ஐ டூ அப்படின்னு கேட்கலாம். நான் அவளை பார்ட்டிக்கு கூப்பிடலாமா, நான் அவளை பார்ட்டிக்கு கூப்பிடலாமா, மற்றவங்களுடைய ஒப்பீனியன் கேட்குறீங்க. ஓகே, ஷால் ஐ இன்வைட் ஹர் டு த பார்ட்டி, ஷால் ஐ இன்வைட் ஹர் டு த பார்ட்டி, நான் அவளை பார்ட்டிக்கு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லலாம். நான் அவளுக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்போம். நான் அவளுக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்லட்டுமா, மற்றவங்களுடைய ஒப்பீனியன் கேட்குறீங்க. ஷால் ஐ கால் ஹர் அண்ட் ஆஸ்க் ஹர் டு கம் ஹியர், ஷால் ஐ கால் ஹர் அண்ட் ஆஸ்க் ஹர் டு கம் ஹியர் அப்படின்னு கேட்கலாம். நான் ஒரு டாக்ஸிக்கு கால் பண்ணட்டுமா, நான் ஒரு டாக்ஸியை கூப்பிடட்டுமா அல்லது நான் ஒரு டாக்ஸிக்கு கால் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்போம். ஷால் ஐ கால் எ டாக்ஸி, ஷால் ஐ கால் எ டாக்ஸி அப்படின்னு கேட்கலாம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி என்னது அப்படின்னா, நான் டிக்கெட்ஸ் புக் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்போம். நான் டிக்கெட்ஸ் புக் பண்ணட்டுமா. ஸோ மற்றவங்களுடைய அட்வைஸ் அல்லது ஒப்பீனியன் கேட்குறீங்க. நான் டிக்கெட்ஸ் புக் பண்ணட்டுமா, இது எப்படி நீங்கள் இங்கிலீஷில் கேட்பீங்க. இதுக்கான ஆன்சரும் கீழே நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். நம்பர் 5, இன்வைட்டிங் சம்ஒன், இன்வைட்டிங் சம்ஒன் டு டூ சம்திங். ஏதோ ஒன்று செய்யறதுக்கு மற்றவங்களை நீங்கள் இன்வைட் பண்ணும்போது ஷால் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது நம்ம பெரும்பாலும் சென்டென்சஸ் எப்படி தொடங்குவோம் அப்படின்னா ஷால் வி அப்படின்னு தான் தொடங்குவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு காஃபி குடிக்கலாமா. இப்போ ஆக்சுவலி காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு நபரை நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். நம்ம ஒரு காஃபி குடிக்கலாமா. ஸோ யூ ஆர் இன்வைட்டிங் சம்ஒன் டு ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி. அப்போ எப்படி சொல்லலாம், ஷால் வி ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி, ஷால் வி ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி. கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மிஷன் போல் இருக்கும். ஆக்சுவலி பெர்மிஷன் கிடையாது. நீங்கள் மற்றவங்கள ஒரு கப் காஃபி குடிக்கிறதுக்கு இன்வைட் பண்ணுறீங்க.
ஓகே, ஷால் வி ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி, ஷால் வி ஹாவ் அ கப் ஆஃப் டீ, ஷால் வி ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் ஜூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஆஃப் ஜூஸ், ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிக்கிறதுக்கு மற்றவங்களை நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், நம்ம டான்ஸ் ஆடலாமா? நீங்களும் டான்ஸ் ஆட போகிறீங்க, மற்றவங்களையும் டான்ஸ் ஆட இன்வைட் பண்ணுறீங்க ஆக்சுவலி. ஸோ ஷால் வி டான்ஸ், ஷால் வி டான்ஸ், நம்ம டான்ஸ் ஆடலாமா? ஓகே, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, ஒரு படம் பார்க்க போகலாமா? படம் பார்க்க போகிறீங்க, ஸோ அவங்களையும் நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க, ஒரு படம் பார்க்க போகலாமா? ஓகே, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இதுக்கான ஆன்சரையும் நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். நம்பர் 6, கிவிங் அ கமாண்ட். ஸோ ஷாலை வந்து நம்ம கமாண்ட் பண்ணுறதுக்கும் கட்டளை போடுறதுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஷாலை ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்குலாம் பயன்படுத்தலாம். பொதுவாகவே ஷால்ன்றது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஆனால் ஷால் வந்து நம்ம கமாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், ஐலேருந்து ஆரம்பித்து ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், ஐ ஷால், வி ஷால், யூ ஷால், ஹி ஷால், ஷி ஷால், தே ஷால். ஸோ இது போல் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்தும் போது ஷாலுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆக்சுவலி மஸ்ட். ஸோ இந்த மஸ்ட்டுக்கு பதில் தான் நம்ம ஷால் பயன்படுத்துகிறோம். இந்த மஸ்ட்டுக்கு பதில் ஷால் பயன்படுத்துகிறோம். ஸோ மஸ்ட் பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா ரொம்பவே காமன் இந்த மாடர்ன் இங்கிலீஷில். ஆனால் ஷால் பயன்படுத்துறது அந்தளவுக்கு காமனான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப ஃபார்மலான இங்கிலீஷில் தான் ஷால் வந்து நம்ம பயன்படுத்துவோம். மற்றபடி கமாண்ட் பண்ணுறதுக்கு இப்போ ப்ரெசன்ட் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக மஸ்ட்டு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ நீங்கள் உடனே கிளம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது நீங்கள் உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நீங்கள் உடனே கிளம்புங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பூ வரும். ஓகே, ஸோ கிளம்புங்கள். அதை நம்ம இங்கிலீஷில் யூ ஷால் லீவ் அட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யூ ஷால் லீவ் அட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அட் ஒன்ஸ் அப்படின்னா இமீடியட்லி. ஓகே, இமீடியட்லி. ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம வந்து மஸ்ட்டுக்கு பதிலாக ஷால் பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், யூ மஸ்ட் லீவ் அட் ஒன்ஸ் அப்படின்னாலும் இந்த இடத்துல யூ ஷால் லீவ் அட் ஒன்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். பட் யூ மஸ்ட் லீவ் அட் ஒன்ஸ்ன்றது ரொம்ப ஃபார்மலாகவும் இருக்கும், பட் அதே சமயத்தில் ரொம்ப காமனான இங்கிலீஷில் நம்ம பயன்படுத்தும். பட் ஷால்ன்றது லெஸ் காமன், பட் ரொம்பவே ஃபார்மலாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள், நீங்கள் உடனே வேலையை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது நீங்கள் உடனே வேலையை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது நார்மலாக நம்ம எப்படி சொல்லுவோம்? ஓகே, யூ மஸ்ட் ஸ்டாப் தி ஒர்க் அட் ஒன்ஸ், யூ மஸ்ட் ஸ்டாப் தி ஒர்க் அட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல மஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம ஷாலும் பயன்படுத்தலாம். ஓகே, ஷாலும் பயன்படுத்தலாம். ஸோ யூ ஷால் ஸ்டாப் தி ஒர்க் அட் ஒன்ஸ், யூ ஷால் ஸ்டாப் தி ஒர்க் அட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷால் பயன்படுத்துறது ரொம்பவே ஃபார்மலாக இருக்கும் கமாண்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்தது பாருங்கள், நம்பர் 7, ஸ்டேட்டிங் ரூல்ஸ் ஆர் லாஸ். ஏற்கனவே இருக்கிற ஒரு ரூல் அல்லது ஏற்கனவே இருக்கிற ஒரு லாவை வந்து சொல்கிறதுக்கு ஓகே நம்ம வந்து ஷால் வந்து பயன்படுத்தலாம். ஓகே, ஷால் பயன்படுத்தலாம். ஒன்ஸ் அகெயின் மஸ்ட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம ஷால் பயன்படுத்துகிறோம். ஓகே, மஸ்ட்டுக்கு பதிலாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ மஸ்ட் எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்? ரூல்ஸை பற்றி பேசுகிறதுக்கு, லாஸ் பற்றிலாம் பேசுகிறதுக்கு நம்ம வந்து மஸ்ட் பயன்படுத்துவோம். ஓகே, 100% ஆப்ளிகேஷன்லாம் இருக்குன்னா மஸ்ட் பயன்படுத்துவோம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஷால் பயன்படுத்தலாம். ஓகே, ஒன்ஸ் அகெயின் இது வந்து லெஸ் காமன். ஓகே, லெஸ் காமன் பட் மோர் ஃபார்மல். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐ ஷால், வி ஷால், யூ ஷால், ஹீ ஷால், ஷீ ஷால், தே ஷால். ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எல்லாத்துக்கும் நம்ம ஷால் பயன்படுத்தலாம். மஸ்ட் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே போல். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள், அனைத்து ஊழியர்களும் ட்ரெஸ் கோட் கடைப்பிடிக்க வேண்டும். ஓகே, ஸோ எல்லா எம்ப்ளாயீஸும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோடு வந்து ஃபாலோ பண்ணணும். அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஆல் எம்ப்ளாயீஸ் ஷால் அட்ஹியர் டு த ட்ரெஸ் கோட். ஆல் எம்ப்ளாயீஸ் ஷால் அட்ஹியர் டு த ட்ரெஸ் கோட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷால் பயன்படுத்தியிருக்கிறோம். பட் ஷாலுக்கு பதிலாக மஸ்ட் பயன்படுத்தினாலும் கரெக்டு தான். ஓகே, கரெக்டு தான். ஸோ அடுத்தது பாருங்கள், தேர்வின் போது யாரும் பேசக்கூடாது. தேர்வின் போது யாரும் பேசக்கூடாது. இது ஒரு ரூல். ஓகே, ஸ்கூலில் உள்ள ஒரு ரூல். அப்போ பாருங்கள், தேர் ஷால் பி நோ டாக்கிங் டூரிங் த டெஸ்ட். தேர் ஷால் பி நோ டாக்கிங் டூரிங் த டெஸ்ட். இந்த ஷல்லுக்கு பதிலாக மஸ்ட் போடுங்க, கரெக்டாக இருக்கும் சென்டென்ஸ். தேர் மஸ்ட் பி நோ டாக்கிங் டூரிங் த டெஸ்ட். ஓகே, அப்போ தேர்வின் போது யாரும் பேசக்கூடாது. அப்போது ஒரு ரூலை சொல்லும் போது, ஒரு லாவை வந்து சொல்லும் போது நம்ம மஸ்ட்டுக்கு பதிலாக ஷால் பயன்படுத்தலாம். ஓகே, பட் அது வந்து லெஸ் காமன், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், இந்த கதவு எல்லா நேரங்களிலும் மூடப்பட்டிருக்க வேண்டும். ஒரு ஆஃபீஸில் உள்ள ஒரு டோரை பற்றி பேசலாம், அல்லது ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒரு டோரை பற்றி பேசலாம். அந்த கம்பெனியில் அல்லது அந்த ஆஃபீஸில் அல்லது அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனில் அது ஒரு ரூலாக கூட இருக்கலாம். அப்படி ரூலாக இருக்கும்போது எப்படி சொல்லுவோம்? திஸ் டோர் ஷால் பி கெப்ட் க்ளோஸ்ட் அட் ஆல் டைம்ஸ். திஸ் டோர் ஷால் பி கெப்ட் க்ளோஸ்ட்
at all times. இந்த இடத்துலையும் ஷல்லுக்கு பதிலாக நீங்கள் மஸ்ட் போட்டாலும் கரெக்டாக இருக்கும் சென்டென்ஸ். ஓகே, அப்படின்னா இது ஒரு ரூல், அந்த கம்பெனியில் உள்ள ஒரு ரூல். ஓகே, அந்த இன்ஸ்டிடியூஷனில் உள்ள ஒரு ரூல். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் லாஸ் பற்றிலாம் பேசுகிறதுக்கு நம்ம வந்து இந்த ஷால் வந்து நம்ம பயன்படுத்தலாம் மஸ்ட்டுக்கு பதிலாக. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் என்னது அப்படின்னா, இங்கே வந்து 4 வாக்கியங்கள் இருக்குது. இந்த 4 வாக்கியங்களை ஷால் பயன்படுத்தி நீங்கள் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.